சேலம் கோர் கட்டிங் ஒர்க். நம்ம சேலத்தில் கோர் கட்டிங், காங்கிரீட் கட்டிங், ரூஃப், வால் இந்த மாதிரிலாம் கட் பண்ணி தருவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் சேலத்தில் எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கோர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது 10 இன்ச்சு ரவுண்டு கோர் கட்டிங். இது நீங்கள் ஒரு அடி எக்ஸாஸ்ட் ஃபேனை அப்படியே ஃபிட் பண்ணலாம், அல்லது சிம்னியோட அந்த ஃப்ரிங்கு காயில் பைப் ஒன்று வரும் ஃப்ரிங்கு மாதிரி, அதையும் நீங்கள் அதில் வேணால் விட்டுக்கலாம். கிரில் வேணாலும் மினி கிரில் வச்சுக்கலாம். இதோட டயா சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் அவுட்டர் டு அவுட்டர். வாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. இந்த மிஷினோட பிட்டு பார்த்தீங்கன்னா 1.5 அடி வரைக்கும் உள்ளே போகும். இந்த மிஷினோட வெயிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 70 கிலோ வரும். நம்ம சேலத்தில் தான் அதிகமாக இந்த கோர் கட்டிங் ஒர்க் பண்ணுறோம். வெளியூரில் வேணாலும் பண்ணுவோம், ஆனால் நிறையா இருந்தால் தான் நாங்கள் வெளியூருக்கு வருவோம். இதுலேயே வால் கட்டிங், அது ஒன்று மாதிரி நேராக கட் பண்ணோம், அதுவும் நம்மகிட்ட இருக்குது. வால் கட்டிங், காங்கிரீட் கட்டிங், இந்த மாதிரி எல்லா மிஷினும் நம்மகிட்ட இருக்குது. இந்த கோர் கட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இப்போ கட் பண்ணி வச்சு, இந்த ஃபேன் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1 அடி ஃபேன் சைஸ். அந்த அவுட்ரு ஃப்ரேம் ரெக்கையோட சைஸ் பார்த்தீங்கன்னா சரியாக 10 இன்ச்சு ரவுண்டுக்கு வரும். நீங்கள் அளக்கும்போது கரெக்டாக அந்த ரவுண்டோட சைஸ் தான் நீங்கள் அளக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா டயா சைஸ் வந்து 10 இன்ச்சு ரவுண்டு. இது எதுக்காக போடுறோம்னா எர்த்து குழிக்காக போட்டுட்ருக்கோம். அப்படியே 1.5 அடி ஆழம். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அது கீழே வந்து எர்த்துக்குழி வேணும் அப்படின்னாங்க. இது வந்து 1 அடிக்கு வந்து காங்கிரீட்டே போட்டிருக்குறாங்க தரையில். அதனால் இதுக்கு வந்து நாங்கள் 10 இன்ச்சு டயாவில் வெட்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் சேலத்தில் எங்கள் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, 3 இன்ச்சு, 5 இன்ச்சு, 7 இன்ச்சு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்மகிட்ட விட்டு இருக்குது. இதை விட இன்னொரு சின்ன மிஷினும் ஒன்று இருக்குது. அது வந்து 7 இன்ச்சு டயா வரைக்கும் உங்களுக்கு கட்டிங் பண்ணி தரோம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு போட்டுட்ருக்கோம். இது பில்டிங்குள்ளே போடாமல் பில்டிங்கோட அளவு எடுத்துக்கிட்டு வெளியில் நிற்கிறதுக்கு இடம் இருந்ததுனால நாங்கள் வெளியிலே நின்று போட்டுக்கிட்டோம். இதோட சைஸும் 10 இன்ச்சு தான்.
கோர் கட்டிங் மிஷினில் நீங்கள் கட் பண்ணுறதுனால நீங்கள் பூச்சி வேலை மீதியாகும். நீங்கள் அப்படியே கொண்டு வந்து நீங்கள் ஃபேனை ஃபிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிமெண்ட் பாடை சுற்றியும் தடவி விட்டு ப்ரெஷ் ஏற்றி விட்டு நீங்கள் அப்படியே எக்ஸாஸ்ட் ஃபேன் இந்த மாதிரிலாம் ஃபிட் பண்ணலாம். நிறைய பிரச்சனை தவிர்க்கப்படும். இது வந்து 7 இன்ச்சு டயா. இது வந்து போர்டில் கட் பண்ணியிருக்கோம். 4 இன்ச்சு வால்லையும் கட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹாஸ்பிட்டலில் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக இதை நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து புல்லட் போல்ட்டு நிற்காதனால நாங்கள் இதுக்காக ஒரு ஸ்டாண்டை ரெடி பண்ணி அந்த ஸ்டாண்டை வச்சே நாங்கள் இது கோர் கட்டிங் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ஸ்டாண்டு. கோர் கட்டிங் அடிக்கடி நம்ம அந்த இடத்துல மாற்ற முடியாதனால, அதுவும் இல்லாமல் அந்த போர்டில் அந்த மிஷின் நிற்காதனால இதுக்காக ஒரு மிஷினே நாங்கள் தயார் பண்ணி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நாங்கள் கோர் கட்டிங் பண்ணியிருக்கிறோம்.